வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி பொடி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த இட்லி பொடி எல்லார் வீட்லயுமே செய்வோம். இன்னைக்கு நான் அதே மாதிரி தான் செஞ்சு காட்ட போறேன். ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து செய்ய போறேன். அது சேர்க்கறது பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நான் செய்யற அந்த இட்லி பொடி இன்னைக்கு நான் செய்யற போலே நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒரு 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம நல்ல வாசனையும் சுவையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த இட்லி பொடி செஞ்சதை நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எப்ப எடுத்தாலும் அப்ப அரைச்ச பொடி மாதிரியே நல்ல வாசனையா இருக்கும். இப்ப என்னென்ன பொருள்லாம் சேர்த்து எப்படி அந்த பொடியை அரைக்கணும் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த இட்லி பொடியிலே ரோஸ்ட் செய்யலாம், பொடி ரோஸ்ட் செய்யலாம், பொடி தோசை செய்யலாம், பொடி இட்லி செய்யலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இந்த பொடி எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்ப வாங்க இந்த இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா செவர வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வறுபட்டு வரணும். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும். அப்போ தான் உளுந்து நல்லா வறுபட்டால் தான் பொடி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து எடுத்த டம்ளராலே எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் இதே போல் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம், ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொடி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். எண்ணெய் சேர்க்காமல் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதே டம்ளரால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா இது போல் செவர வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அரிசி பொரிஞ்சு செவந்து வரணும். இப்போ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும் எள்ளை. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எள் நல்லா படபடன்னு பொரியணும். அந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா வறுபட்டுட்டு ஒத்தாப்பில் எல்லாம். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ அதே டம்ளரால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்குங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த கொத்தமல்லி விதை சேர்க்குறது நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும் பொடிக்கு. சேர்த்துக்குங்க ஸ்கிப் பண்ணாமல். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பொடி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இது போல் நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்குங்க. இதிலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன், கல் உப்பு. அதையும் லைட்டாக வறுத்துக்குவோம். அதில் உள்ள ஈரம்லாம் போனால் போதும். ஈரம் போய் நல்லா கலகலன்னு வறுபட்டு வரும். அந்த ஸ்டேஜில் இதை இறக்கிக்க வேண்டியதான். இப்போ உப்பு வறுபட்டுட்டு இதையும் நான் ஒரு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இது ஒரு 25 கிராம் இருக்கும் வரமிளகாய். நான் எடுத்த உளுந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 200 கிராம் இருக்கும். அதுக்கு வந்து 25 கிராம் வரமிளகாய் சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாயை ஒரு தடவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வறுத்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா இதே போல் வறுத்து எடுத்துக்கும். நான் நல்லா கருவேப்பிலையை கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது போல் அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கட்டி பூண்டை உரித்து நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் வறுத்துக்குங்க. இதில் லைட்டாக எண்ணெய் கூட ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டை. நல்லா இது போல் செவர வறுத்து எடுத்துக்குங்க பூண்டையும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பூண்டு. இப்போ எல்லாமே வறுப்பட்டு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம ஒரு ஓட்டை ஓட்டி இந்த பொருட்களோட நம்ம இந்த அரைச்ச மிளகாயை சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் பொடி நல்லா ஈவனாக அரைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடியை அரைச்சிக்குவோம். இப்போ பொடி பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுக்கணும்.
ரொம்ப நைஸாக ஓட விட்டுறக்கூடாது. இது போல் நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா பொடி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே இந்த பருப்பு கடிப்படுறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு 2-3 பேட்சாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்கணும். நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பொடி நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையோட நம்மளோட இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதிலே வந்து பொடி இட்லி செய்யலாம், பொடி தோசை செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொடியை வச்சு செய்யும் போது. இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட இந்த இட்லி பொடி ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.